students, I am Rajeshwari. Now let us see under exercise 2.12 fifth sum. If a square plus b square is equal to 7ab, show that log a plus b divided by 3 is equal to half into log a plus log b. இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா a square plus b square is equal to 7ab ன்னு அவங்க கொடுத்திருக்காங்க. Using this you are going to find that log of a plus b divided by 3 is equal to 1 by 2 into log a plus log b. இதை நீங்க prove பண்ண போறீங்க. So if you see the this term இந்த expression மட்டும் பாருங்க, இந்த equation a square plus b square is equal to 7ab. இப்போ இதை அப்சர்வ் பண்ணும்போதே நீங்க வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து a square plus b square ஓட 2ab ஆட் பண்ணீங்கன்னா you'll get a plus b whole square. So let us make this in the form of algebraic identity. இது ஒரு algebraic identity நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். கன்வெர்ட் பண்ணீங்கன்னா you can get it easily. So பாத்தீங்கன்னா adding 2ab on both sides, இந்த கொடுத்திருக்க இந்த ஈக்குவேஷனோட right hand side and left hand side ரெண்டு பக்கமும் 2ab ஆட் பண்ணீங்கன்னா what will happen அப்படின்னு பாத்தீங்கன்னா a square plus b square plus 2ab is equal to 7ab plus 2ab கிடைக்கும். So this can be written as a plus b the whole square is equal to 9ab. So நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. Now since you want this proof in the form of log, ஸோ நமக்கு வந்து ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா லாக்ரிதமிக் ஃபார்மில் நமக்கு வேணுன்றதுனால லெட் அஸ் டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் லாக் எடுத்துக்கலாம். ஸோ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் யூ வில் கெட் லாக் ஆஃப் a plus b the whole square is equal to log of 9ab கிடைக்கும். ஸோ இந்த 2 அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த பவரில் இருக்க 2 log of a plus b is equal to log 9 plus log a plus log b. இந்த மாதிரி நம்ம எழுத முடியும் இல்லையா. இங்கே you are applying the product rule. இங்க product rule apply பண்ணீங்கன்னா நமக்கு எப்படி இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். log of 9ab இது வந்து மல்டிப்ளைட்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே ப்ராடக்ட்ல இருக்கு. இங்க வந்து ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணும்போது தனித்தனியா லாக் எழுதும்போது ரைட் இட் ஆஸ் log 9 plus log a plus log b. இந்த மாதிரி பிரிச்சு எழுதும்போது நீங்க பிளஸ் யூஸ் பண்ணணும். So now you will get log 9 can be written as log of 3 square இல்லையா. இந்த 3 அப்படியே இங்க முன்னாடி கொண்டு வந்துடலாம். So you'll get 2 log of a plus b is equal to 2 log 3 plus log a plus log b நமக்கு கிடைச்சிருக்கு. பட் நமக்கு ப்ரூஃப் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா log of a plus b divided by 3 வேணும். So let us bring it to that form. So in order to bring it to that form, let us bring 2 log 3 to the left hand side. இது அப்படியே left hand side கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா 2 log of a plus b minus 2 log 3 ஆகும். right hand sideல இருக்க 2 log 3 அப்படியே left hand side கொண்டு வந்துரும். So minus 2 log 3 is equal to log a plus log b. You will get like this. இது ரெண்டுத்துலயும் பாருங்க 2 காமனா வெளில எடுக்கலாம். So 2 into log of a plus b minus log 3 is equal to log a plus log b. Now you can bring 2 to the right hand side. You will get log of a plus b minus log 3 is equal to 1 by 2 into log a plus log b. இது வந்து நீங்க மைனஸ்ல கிடைச்சிருக்கிறதுனால here you can apply the quotient rule. இப்போ quotient rule apply பண்ணீங்கன்னா what will happen அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் இருக்கிறதுனால using quotient rule you will get. So இதை quotient rule apply பண்ணும்போது you'll get log of a plus b divided by 3 ஆகும். So quotient rule பொறுத்த வரைக்கும் தனித்தனியா வந்து இந்த மாதிரி log கொடுத்துருக்காங்கன்னா இதை வந்து on the whole சேர்த்து எழுதும்போது log of a plus b divided by 3 எழுதணும், மைனஸ்னு எழுதக்கூடாது. So log of a plus b divided by 3 is equal to half of log a plus log b. So இதுதான் வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. Now you got the proof. Let us see the next sum. இப்போ 6th sum பாருங்க. prove log a square plus bc plus log b square plus ca plus log c square by ad is equal to 0. இப்போ இது வந்து தனித்தனியா லாகரிதமிக்ல 3 டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 0 வரும் அப்படின்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So let us find it. Since all these terms they have given
அண்ட் ஒவ்வொரு லாக்லேயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இந்த கான்ஸ்டன்ட், அதாவது ஏ ஸ்கொயர் பை பிசி, பி ஸ்கொயர் பை சிஏ, சி ஸ்கொயர் பை ஏபி, இது எல்லாமே டிவிஷன் ஃபார்மில் இருக்கு. ஸோ டிவிஷனில் இருக்கும்போது லெட்டஸ் அப்ளை த கோஷன்ட் ரூல். இங்கே கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், தனித்தனியாக லாக் எழுதுவீங்க. ஸோ வைல் யூ ஆர் ரைட்டிங் லாக் ஏ ஸ்கொயர் மைனஸ் லாக் பிசி, தனித்தனியாக லாக் எழுதணும். ஸோ இங்கே வந்து மைனஸ் சைன் போடணும். ஸோ லாக் ஏ ஸ்கொயர் மைனஸ் லாக் பிசி ப்ளஸ் லாக் பி ஸ்கொயர் மைனஸ் லாக் சிஏ plus log c square minus log ab. Okay, so now what happens அப்படினு பாருங்க, log a square நமக்கு கிடைச்சிருக்கு. this 2 you can bring it before logக்கு முன்னாடி கொண்டு வரலாம். so 2 log a minus இங்க வந்து you have to apply the product rule. இங்க product rule apply பண்ணீங்கன்னா என்ன ஆகும், bc கொடுத்திருக்காங்க. so log b plus log c கிடைக்கும். ஓகேவா, log b plus log c கிடைக்கும். so plus இந்த like previous இங்க நம்ம a ஸ்கொயர் கொண்டு வந்த மாதிரி b ஸ்கொயர் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. so 2 log b கிடைக்கும் minus log ca வை நீங்க எப்படி எழுதுவீங்க, log c plus log a plus in the same way log c ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 2 log c minus log a plus log b. okay, so let us bring minus inside the terms. இப்போ மைனஸை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 2 log a மைனஸ் log b மைனஸ் log c ப்ளஸ் 2 log b மைனஸ் log c மைனஸ் log a ப்ளஸ் 2 log c மைனஸ் log a மைனஸ் log b. இது ரெண்டும் நெகட்டிவாக ஆகிடும், இது மூணும் பாசிட்டிவ்ல இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சு. நான் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு பாருங்க, இங்கே 2 log a இங்கே ஆல்ரெடி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் log a, இங்கே ஒரு மைனஸ் log a இருக்கு. These two get added, you will get minus 2 log a, and you have 2 log b here that you can write here, and here you have minus log b, and here also you have minus log b. These two get added, you will get a minus 2 log b, and here you have 2 log c that you can write here, and here you have minus log c, and here also you have minus log c. These two get added, you will get a minus 2 log c. and what happens அப்படின்னு பார்த்தீங்கன்னா, these two gets cancelled and you get these two get cancelled, you get 0, and these two also get cancelled, and these two also get cancelled. so the final answer for this sum is 0. so அதுதான் வந்து உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. so that we have proved. இதை நீங்கள் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, that we have proved. ஸோ இந்த ப்ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா. Thank you, students.